மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினம். நமக்கு சில நேரங்களில் இது நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு முக்கியமான நபரை சந்திப்பதால் நமக்கு ஒரு பெரிய சகாயம் ஏற்படுவது, நன்மை ஏற்படுவது, ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம் அப்படின்றத நினைக்கலாம். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு, வெளிநாடு போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி, நல்ல நிகழ்வுகளை எதிர்பாராத விதமாக தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், இது எப்படி தீர்ப்பது அப்படின்னு நீங்கள் யோசனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி தன்னிச்சையாக உருவாக்கி தரக்கூடிய தினமாக அமைவதால் இந்த பழம் நழுவி பாலில் விழுந்ததுங்கிற மாதிரி இந்த பகை தன்னால் மறைந்தது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். வெற்றி ஏற்படும். சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு வேலை செய்தாலும் சற்று கவனமாக செய்யலாம். சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை கவனத்திலிருந்து தவற விட்டு விடுவதால் பிரச்சனைகள் வரலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப லாபகரமான, சந்தோஷமான, மனக்கவலைகளை நீக்கக்கூடிய வகையில் அமைந்த நல்ல தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதட்டப்படாமல், அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது நல்ல முழுதுமான நல்ல பலனை உங்களால் பெற முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். அதாவது சரியாக சொல்லப்போனால் இங்கிலீஷில் ஸ்மார்ட்னு சொல்லுவான். அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, விநாயக பெருமான் எப்படி உலகத்தை சுற்றுவது தாய் தந்தரை சுற்றி அந்த பழத்தை வாங்கினாரோ, அது போன்ற ஒரு தன்மை. குறிப்பாக இந்த ஸ்டாக் ட்ரேடிங் இது மாதிரிலாம் ஈடுபடுகிறவங்க சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. சிறப்பான தினம். அறிவினால் வெற்றி பெறக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது, மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம். சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான தினமாக இது அமையும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்கள் வகையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில நேரங்களில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம்.
தேவையில்லாத பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். எண்ணிய எண்ணங்களில் செயல்படும் பொழுது நினைத்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய வகையில் சுமூகமான ஒரு சூழல் அமையும். சில முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று நிதானித்து செய்வீர்கள். குழப்பங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களை அணுகி பின் முடிவெடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வரலாம், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான ஒரு தினமாக அமையும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி முடிப்பது, சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான ஒரு சூழல் இதையெல்லாம் தென்படுறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்ப சூழல் ரொம்ப இனிமையாக அமையும். நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய வகையில் சில வேலைகளை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை தேடித்தரும்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய சில முடிவுகள்லாம் வளர்ச்சியை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல தினமாக இது அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சினாலும் செயல்பாட்டினாலும் நல்ல ஒரு வெற்றியை அடைவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அது சம்பந்தமாக சில பேரை பார்க்கறது, பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலேயே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். ஒரு நட்பான சூழல், எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் அயல்நாட்டு பயணங்களை பற்றி திட்டமிட்டிருந்தால் அதற்கான ஒரு நல்ல செய்தி, அது புறப்படுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் இதையெல்லாம் உருவாக்கி தரக்கூடிய நல்ல தினம். சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினமாக அமையிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் அதிகப்படியான சில விஷயங்களில் தேவையில்லாத தலையிட்டு பிரச்சனைகள் உருவாக்கலாம், கவனமாக செயல்படுவாங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினம், ஆதாயத்தை தரக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். பல நாட்களாக தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வழிவிட்டு, அதாவது அந்த தடைகள் வழிவிட்டு துறந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமையும். தடைகள் நீங்கும் தினம்னு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சூழல் தென்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அது நடக்கும். தொழில் மாறணும், வேறு கம்பெனி போகிறேன், இந்த வேலையிலேருந்து மாறுறேன், இந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது அது நடக்கும். தொழிலையும் நல்ல பெயரை வாங்கக்கூடிய வகையில் சூழல் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கவனமாக செயல்பட நல்ல வெற்றி வாகை சூடுவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாக விளங்குகிறது. எதை நம்ம கை வச்சாலும் அது பிரமாதமாக வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லுவாங்களே, அது போல் ஒரு தினமாக அது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத சில பின்னடைவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படலாம். இருந்தாலும் மனக்கலக்கமடையாமல் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு சுபமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள். அது போன்ற நீங்கள் செயல்படும் பொழுது அந்த நிகழ்வுகளும் நடக்கும். அதனால் இது ஒரு சுபமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு தினமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் செயல்படுற ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் முன்னேற்றமான ஒரு தினம். நண்பர்கள் பேருதவியாக இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல முன்னேற்றமும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் விளங்குகிறது. செய்கிற காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி வருமானு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கும். தடைகள் இருக்கும். அதனால் தடைகளை எதிர்பார்த்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் விளையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. சில நேரங்களில் பிரச்சனைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள், சில தவிப்புகள் இதெல்லாம் இருக்கும். மன உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.